பொண்ணாக பிறந்தாலே பாவம்னு சொல்லுவாங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா உண்மையிலேயே பொண்ணாக பிறந்தா பாவம் தான் போல இருக்குது அப்படின்னு தோணுது. இப்போ தான் இந்த கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெண்ணை 3 பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதை சொல்ல முடியல. அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அந்த பொண்ணு அந்த நிலமையிலேருந்து என்ன வேதனை அனுபவிச்சாலும் அவளுக்கு தான் தெரியும். பாதுகாப்பே கிடையாது. யாரை குறை சொல்கிறது? ஒரு பக்கம் அந்த பொண்ணை குறை சொல்லுவாங்க, ஏன் நீ அந்த டைமில் போனேன்? பகலில் பார்த்துருக்கலாம். அது கேட்கக்கூடிய கேள்வி தான் யாராக இருந்தாலும். பகலில் பார்த்துருக்கலாம். நைட்டில் 10 மணிக்கு போனது தப்பு. அந்த அந்த துக்கம் மனசுலேருந்து போகிறதுக்குள்ளே, அந்த கவலை மக்கள் மனசுலேருந்து போகிறதுக்குள்ளே, அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்குள்ளே அடுத்த சம்பவம். அதே கோவையில் ஒரு பொண்ணை நைட்டு 7 மணிக்கு அடித்து கழுத்தை நெரிச்சு 2 பேர் பிடிச்சி இழுத்து காருக்குள்ளே தள்ளி கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த சிசிடிவி கேமராவில் அந்த பொண்ணு அலறல் சத்தம்லாம் கேட்குது. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மனசை பதற வைக்கிது. ஒன்றா ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லையே, நாளைக்கு எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க. இப்போ வந்து வேலைக்கு போகாத பெண்களே கிடையாது. அவங்க கல்யாண வயசு வர வரைக்கும் அவங்க வேலைக்கு போவாங்க. 18 வயசு ஆனாலும் சில பேருக்கு 25 வயசில் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சில பேரோட கணக்கு, சில பெண்களுக்கு அந்த கணக்கு. நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளை வளர்த்ததுக்காக ஏதாவது சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பெண்கள் இப்போ நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் வேலைக்கு போகிறாங்க. ஒரு சில வீட்டில் வந்து ஆண்கள் இருக்க மாட்டாங்க. சரி, ஆண்கள் இல்லாத வீட்டில் இந்த பெண் குழந்தைகள் தான் சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்களும் வேலைக்கு போவாங்க. அதனால் பெண்கள் வேலைக்கு போகிறத தடுத்து நிறுத்த முடியாது. இவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், கத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு பக்கம் கடத்தல், கொலை, கற்பழிப்பு எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது யாரால் கட்டுப்படுத்த முடியும்? என்ன ஸ்டெப் எடுப்பாங்க? ஆனால் SOSன்னு ஒன்று இருக்குது, ஃபோன்லேயே இருக்குது. செட்டிங்கில் போயிட்டு எமர்ஜென்சி SOS அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா அதில் ஒரு சில ஆப்ஷன் வரும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு நமக்கு யாருக்கு கால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பர் அதில் டைப் பண்ணி வச்சோன்னா ஃபோனை 3 வாட்டி செக் பண்ணாலே போதும். ஏன்னா ஒருத்தர் வந்து நம்மளை கடத்துறாங்க அப்படின்னா அந்த கடத்துகிற டைமில் வந்து ஃபோனை எடுத்து லாக்கை ஓப்பன் பண்ணி அந்த நம்பரை போட்டு ஃபோன் அடிக்க முடியாது. அதனால் அந்த செட்டிங்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோனை சப்போஸ் இப்படி கையில் எடுத்து பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணாலே போதும், அவங்களுக்கு கால் போயிடும். அந்த செட்டிங்லாம் இருக்குது. இன்னும் நிறைய பெண்களிடம் வந்து இந்த இந்த இப்படி ஒரு செட்டிங் இருக்குது, SOS அப்படின்னு ஒரு செட்டிங் இருக்குதுன்னு நிறைய பேர் இன்னும் போய் சேரல. இப்போ தெரியாத செட்டிங் தெரியாது அப்படின்னு சொல்கிற பெண்கள் கூட தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி எனக்கு இது கொஞ்சம் செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா யூடியூப்பில் போட்டிங்கன்னா அதுவும் வரும். இப்போ எல்லாமே உங்களுக்கு என்ன தேவையோ, எதை பற்றி தெரியலையோ யூடியூப்பில் போட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்த செட்டிங்கை நீங்களே வந்து பயன்படுத்தி அதை எப்படி செட் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கலாம். நம்ம பாதுகாப்பாக நம்ம தான் பார்த்துக்கணும். போலீஸ் வரல, அரசு சரியில்லை, அவங்க சரியில்லை, அதெல்லாம் அவங்க 2ஆம் பட்சம். ஃபஸ்ட்டு பெண்கள் நாம் வந்து எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கோம். ஒரு கார் கிடந்துச்சுன்னா அந்த காருக்கு பக்கத்தில் போகக்கூடாது. கொஞ்சம் அந்த காரை பார்த்துக்கிட்டே போகணும். கொஞ்சம் ஒதுங்கி வரணும். நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து பிடிக்கிறான் அப்படின்னா ஒரு திருப்பிட்டு சிலிப்பிட்டு வரணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஒரு சில பண்ணி தான் ஆகணும். என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு இங்கே தற்காப்பு கலையே தெரியாது. அதை வந்து ஸ்கூலில் வந்து வருஷம் அரசாங்கம் மூலிமா இனி வரும் குழந்தைகளுக்காவது அதை தெரிய வைக்கலாம். காலேஜில் போய் தற்காப்பு கலையை கற்றுக் கொடுக்கலாம். அதன் மூலியமாவது அந்த பிள்ளைங்க கொஞ்சம் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேதனையாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது.